என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசு தொடர்கிறது. திரு ஜி.ஆர். ரவிச்சந்திரன், காவல்துறை மீது அவர்கள் தவறு செய்கிறார்கள் அல்லது தவறு செய்து ஒரு பிரச்சனைக்கு ஆளாகிற போது, சட்டத்தை அவர்களே மீறுகிற போது அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் போய்விடுகிறது, கண்துடைப்பாக சிலவற்றை செய்து விடுகிறார்கள் திரு அப்துல் சமத் சொல்றார். அப்படியெல்லாம் இல்லை, நம்முடைய சட்டம் மிக வலுவானது, இந்த அமைப்பு முறை ரொம்ப நேர்மையாகவும் நீதியாகவும் நடக்கக்கூடியது, யாரும் போராடாமலேயே கூட அப்படி தவறு செய்தவர்கள் தப்பிக்க முடியாத அளவிற்கு கடுமையான டிசிப்ளினரி ஆக்ஷன் போலீஸ் துறையிலே இருக்கிறது அப்படின்ற வாதத்தை திரு கருணாநிதி முன்வைக்கிறார். நீங்க இந்த இரண்டு வாதங்களில் நீங்கள் எதை ஏற்கிறீர்கள்? இல்லை சார், இன்னைக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டேன் சார். இன்னைக்கு வந்து சமயத்தில் முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு நேரங்காலமே இல்லாமல், ஒரு ஷிஃப்ட்டுங்கிறது இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வேலை செய்கிற ஒரே ஃபோர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் தான். இவங்களுக்கு வந்து 8 மணி டியூட்டியெல்லாம் கிடையாது, 24 ஹவர்ஸ் இவங்க அலர்ட்லாம் இருக்க வேண்டியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த தவறு செய்தார்லையே புஷ்பராஜ், இவருக்கு டிபார்ட்மெண்டல் என்கொயரி, ஏன்னா பியூரோக்ரஸியில் என்ன நடக்குது, என்னென்ன என்கொயரிஸுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்கிறேன், இவர் ரிட்டையராக இன்னும் எவ்வளோ வருஷம் தெரியுமா மறுபடியும் சர்வீஸில் வர்றதுக்கு? வரவே முடியாது. இது வந்து இவர் இப்படி வர முடியாது, இவர் கஷ்டப்படுறாருங்கிறது மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கிற மற்ற ஆஃபீஸர்ஸ்க்கு. இதில் நமக்கு தப்போ ரைட்டோ தெரிஞ்சோ தெரியாமலையே சார், நமக்கு ஒரு காவல்துறை தேவை, நம்ம எல்லாருக்கும் அது ஒரு அவசியமா இருக்கு. தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வந்து போலீஸ் ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ண, இப்போ என் வீட்டில் ஒரு பிரச்சனை, சார் வீட்டில் எங்கேயோ ஒரு பிரச்சனை, ஏதோ எங்கே போய் நிற்கிறோம்? நம்ம எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் நிற்கணும். ரெண்டாவது, எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் வந்து உள்ள வர்றவங்களை வந்து ஒரு இல்ட்ரீட் பண்ணுறதோ, அவங்களை வந்து ஒரு சரியான முறையில் நடத்தாமல் இருக்கிறதெல்லாம் இல்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லபடியாக கூப்பிடுறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. என்ன அதாவது அவர்களுக்கும் சில உணர்ச்சிகள், அவர்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கு. அது வந்து தடம் மீறி போகும்போது அவங்க பிஹேவியர்லாம் சில சமயம் மாறி போகுது. இது உண்மை நடக்குது. நீங்க வழக்கறிஞர் நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க. அவர் அநேகமா திரு கருணாநிதி அவர்கள் நிறைவு கொள்ளக்கூடிய அளவிற்கு சில கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. பலவிதமான குற்றச்சாட்டுகளோடும் புகார்களோடும் பல பொதுமக்கள் உங்களை நாடி இருக்கக்கூடும். அப்படி வரக்கூடிய எல்லாரையும், ஒரு காவல் நிலையத்துக்கு செல்லக்கூடியவர்கள் ஏழையோ பணக்காரனோ, படித்தவரோ பாமரரோ, எல்லோரையும் நீதியோடு அழைத்து அவர்களுக்கு ஒரு காது கொடுத்து கேட்டு அவர்கள் பிரச்சனையை கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அவர்கள் தவறாக நடத்தப்படுவதில்லை, அந்தஸ்து பார்த்து நடத்தப்படுவதில்லை. நீங்க திட்டவட்டமா நம்புறீங்க? இல்ல, அது நான் சொல்ல வரல. திட்டவட்டமா நான் சொல்ல வரேன். அந்தஸ்து பார்த்து நடத்தல சொல்ல மாட்டேன். இருக்கிற பிராக்டிகலா இருக்கிற விஷயம், அந்தஸ்து இருந்தா ஒரு மாதிரி தான் இருக்கும், அந்தஸ்துலாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா பொதுவா நான் என்ன சொல்றேன்னா, எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து காவல் நிலையங்களும் இப்படித்தான் நடக்குது அப்படிங்கிறது இல்ல. சில காவல் நிலையங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்றேன். மெட்ராஸ் சிட்டியில் நான் பார்த்திருக்கேன். போனா முதல்ல வந்து போய் வாங்கிட்டு வாங்க, அது சொல்றது இதெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்றேன். நான் போலீஸ்காரங்கள் செய்யறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பல காவல் நிலையங்கள்ல நான் பார்த்த வரைக்கும் அவர்கள் காவலர்களுக்கு மனசுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு சின்ன பயத்தோட தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து பேசுறான் பாருங்க, அவன் யாரு என்னங்கிறது பின்னால் தான் தெரிய ஆரம்பிக்குது. இதுல எங்க சார் ரெண்டாவது இன்னொன்று பிராக்டிகல் இன்னொன்று நம்ம ஒத்துக்கணும் சார். என்னைக்கு வந்து காவல்துறையில அரசியல்வாதிகளோட தலையீடு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சதோ அன்னைக்கே வந்து காவல்துறையுடைய செயல்பாடுகள் எல்லாமே கடந்த 40 வருஷமா ரொம்ப குறைஞ்சுதான் இருக்கு. இதை நம்ம ஒத்துக்கணும். இந்தியா முழுமையுமா இல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும்? தமிழ்நாடு தான் பேசிட்டு இருக்கோம். நார்த் இந்தியால பேச்சே இல்ல. ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸ் எஸ்எச்ஓ சொல்லுவாங்க, எஸ்எச்ஓ ஷூட் பண்ணிட்டு கூட்டு போயிருவாங்க. அது வேற விஷயம். அங்க வந்து யாருக்கு வந்து போலீஸ்காரனுக்கு பாதுகாப்பு இல்லாத இடம் நார்த் இந்தியால. இந்த 40 வருஷத்துக்கு ஏதாவது வரம்பு இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, அதற்கு முன்னாடி எல்லாமே காவல் நிலையத்துல இல்லையே. காவல்துறை 40-45 வருஷத்துக்கு அப்புறம் தான் அரசியல் தலையீடு 1970-72 அப்புறம் தான் எல்லா தலையீடுகளும் வளர ஆரம்பிச்சது. போலீஸ் ஸ்டேஷன் போறது, மிரட்டுறது, எல்லாமே. அதாவது மொத்தம் பொதுவாக காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞரும் சொல்ற மாதிரி காவல்துறை இருந்தால் ரொம்ப சந்தோஷம், எங்களை மாதிரி மகிழ்ச்சி அடைவல். ஏன்னா நாங்கள் அதிகமாக பாதிக்கப்படுறதால இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு ஒரு நீதியும், உயர் ஜாதியினர், பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள், சமுதாயத்தில் உயர்ந்த தரத்தில் உள்ளவர்கள், அவர்களுக்கு ஒரு நீதியும் தான் நீதிமன்றத்திலையும் காவல்துறையிலும் கிடைக்குது. அந்த நிலையில் இது போன்ற ஒரு காவல் நிலையங்கள் மாடலாக எங்கேயா உருவாக்கி வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அதை பார்த்து சந்தோஷப்படுற முதலாளர்களாக நாங்கள் இருப்போம். அதாவது இந்த வழக்கிலேயே காவல்துறை மீது நீங்க போராட்டம் நடத்துறதா தான் கேஸ் போட போறாங்களா இல்லைன்னா போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரி முன்னாள் அதிகாரி ரொம்ப கேட்டாங்க. அருமையான கேள்வி அது. இந்த வழக்கிலேயே நேற்று அந்த மருத்துவமனையில எப்படி இவர் இந்த மாதிரி குண்டடிப்பட்டாருன்னு சொல்லி கேட்கும்போது, இவர் துப்பாக்கியை தொடச்சிட்டு இருந்தாரு ஆய்வாளர், அது தவறு கீழே விழுந்துச்சு, கீழே படுத்திருந்தான் அந்த பையன், அப்படியே கழுத்துல போய் சுட்டுடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க.
இதை நாம போராடாமல் இன்றைக்கு தமுக வந்து 2 இடங்கள் நேற்றும் சாலை மறியல் நடத்தியது, இன்றைக்கும் ஆர்ப்பாட்டம் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு நடந்ததுக்கு பிறகுதான் இதெல்லாம் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆன பிறகுதான் காவல்துறை ரொம்ப சுறுசுறுப்பாக இறங்கி இதில் நடவடிக்கை எடுக்கணும்ன்ற ஒரு நிலைக்கு வந்திருக்குதுன்றதான் எங்களுடைய கருத்து. அப்படி இல்லைன்னு சொன்னா இது சாதாரண ஏதோ ஒரு விபத்து போன்று நடந்து அந்த காவல்துறை அதிகாரி காப்பாற்றப்பட்டிருப்பார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது அவர் அதிகாரின்ற முறையில் முன்னாள் மறுக்கலாம், அதுக்கு எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, மறுக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு காவல் நிலையங்கள் மிக தெளிவாக, எல்லா காவல் நிலையங்களும் சொல்லல, பரவலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா குற்றவாளிகளுக்கு உடந்தையாக, குற்றவாளிகளுக்கு ஆதரவாக காவல்துறையினர் இருக்கிறாங்க. கள்ளச்சாராயம் விற்கிறத நிறுத்திட்டா அவனை அடிச்சு கள்ளச்சாராயம் விற்கக்கூடிய நிலைமை. திருடன் யாருன்றது அந்த காவல்துறை வட்டாரத்துல அந்த பகுதியில யார் யார் திருடன்றது காவல்துறை தான் முதல்ல தெரியும். ஏன்னு சொன்னா அவங்க தான் முழு தொடர்போட இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து காவல்துறை பல தொடர்புகளோடு இருக்கக்கூடிய காவல்துறை இருக்கிறது என்பதை நம்ம உணரணும். இந்த ஒரு பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு இல்லையா? அதுதான் நான் என்ன சொல்றேன், பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. நாம் என்ன சொல்றோம், இது போன்ற காவல்துறை மீது வரக்கூடிய புகார்களை முறையாக விசாரிப்பதற்கு என்று ஒரு தனியாக ஒரு குழு இருக்கணும். இதுதான் பிரகாஷ் சிங் என்ற உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி பிரகாஷ் சிங் பரிந்துரை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இது போன்ற குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு மாநில அளவில் உயர்நீதிமன்ற நீதிபதியை, பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதியை கொண்ட ஒரு குழு அமைக்கப்படணும். அந்த குழுவில் இந்த புகார்கள் விசாரிக்கப்படணும். மாவட்ட அளவிலானதுக்கு மாவட்ட நீதிபதிகள் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ப்ரொஃபசர் ஜவாஹர்லால் அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த போலீஸ் மானிய கோரிக்கையில் இந்த வருடம் வைத்தார், கடந்த வருடம் வைத்தார். வைத்த உடனே அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு இன்றைக்கு அதே போன்ற சட்ட நடைமுறைகள் தான் நடைமுறைப்படுத்திருக்கிறது. இது பரிந்துரைகளை எதுவும் எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை. எப்படி வச்சிருக்காங்க, சிறுபான்மை ஆணையத்தில் கூட புகார் கொடுங்க, சாதாரண மனித உரிமை ஆணையத்தில் போய் புகார் கொடுங்க, குழந்தைகள் நல உரிமை ஆணையத்தில் போய் புகார் கொடுங்க. இதுக்கெல்லாம் நிற்கிறவங்க யாருன்னு சொன்னா அந்த ஆணையை நியமிக்க அரசு சார்ந்த அதிகாரிகள், அரசு சார்ந்து இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எப்படி நீதி வழங்க முடியும்? இவர்கள் எப்படி அரசுக்கு எதிராக தீர்ப்பு வழங்க முடியும்? ஆக வந்து ஒரு உயர் நீதிமன்ற, மாவட்ட நீதிமன்றத்தினுடைய அப்போதைய நீதிபதிகளை கொண்ட குழுக்களை அமைக்கணும்னு வந்திருக்கக்கூடிய பரிந்துரையை கூட அரசுகள் ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னா இது போன்ற குற்றவாளிகள், அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலும் மேலும் குற்றங்களை செய்வார்கள். இந்த குற்றங்கள் அதிகாரிக்கு தான் வாய்ப்பா இருக்கும். இது போன்ற அப்பாவி குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள். அதாவது அடிப்படையா ஒரே ஒரு அவர் சொன்னார், காவலர் பேசின விஷயங்கள், திண்டிவனத்தில் இருளர் பெண்களை வந்து பாலியல் வன்முறை சொன்னது காவல்துறை உங்களுக்கு தெரியும். நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு தெரியுங்களா? வழக்கு தீர்ப்பு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? இந்த அசிங்கம் என்னன்னா, அந்த காவல் அலுவலர்கள் அந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடாதுட்டாங்க. கேஸ் போயிட்டு இருக்கிற வரைக்கும் கேஸை திசை திருப்பி விடுவார்கள். அதனால ஒரு எடுத்துக்காட்டுகள் இல்லை, ஆயிரக்கணக்கான எடுத்துக்காட்டுகள் இருக்கு. நாங்கள் விரும்புவது காவலர்கள் எதிரிகள் அல்ல, காவலர்கள் கண்டிப்பா இருக்கு. மனித நேயத்துடன், மனித மாண்புடன் செயல்படுங்க. உங்களுக்கு நிறைய ஹைடெக்கான விஷயங்கள், விசாரணைக்கான மெத்தட் இருக்கு, நிறைய வித்தியாசங்கள், அதெல்லாம் கொண்டு வாங்க, அந்த முறையில் விசாரிங்க. நீங்க எடுத்த கவுத்தன்னு சொல்லி உங்களுக்கு வந்து சட்டத்தின் ஆட்சி என்றால், சட்டத்தின்படி ஆட்சி என்றால் காவல்துறைக்கு யாருக்கும் எந்த இப்படி விசாரித்தால் இப்படி சொல்கிறீர்கள். ஒருவேளை போலீசார் வந்து இதுல நீக்கு போக்காக நடந்து கொள்கிறார்கள், ஒரு வழக்கிலே வந்து குற்றவாளியை கைது செய்யவில்லை என்றால் போலீஸ் மெத்தனம் காட்டுகிறது என்று நீங்கள் தான் சொல்றீங்க. போலீஸ் மெத்தனம் காட்டுகிறதெல்லாம் நீங்க எந்த வழக்கு சொல்றீங்க? இல்ல, பொதுவாக பல கொலை வழக்குகள்ல விசாரணை முடியவில்லை என்றால் குற்றவாளி கைது செய்யப்படுகிறது, போலீஸ் மீதானே குற்றம் சுமத்தப்படுகிறது. பண முதலீடு பின்னாடி அரசியல் பலத்தின் காரணமாகத்தான் இயங்கி கொண்டிருக்க அதிகபட்சமா. இதுக்கு வந்து 19 எதுவும் பேச வேண்டிய எல்லா வழக்குகள், நிறைய வழக்குகளை நம்ம சொல்லலாம். எல்லா வழக்குகளுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த அளவுக்கு ஆயுதத்தை பிரயோஜனம் பண்ணி ஒரு விசாரணை தேவையா? இப்ப இவர்கள் எடுத்து நான் சாதாரண ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து காவல் நிலையத்தில் இவர் பேசுற இவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நிறைய டெக்னிக்கல் நல்லா வளர்ந்துருச்சு, உங்கள் மனதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன டெக்னிக்கல் இருக்கு? நீங்க ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அலுவலர் இருந்தாலும் மெடிக்கோ சைக்கோக்கான அனாலிசிஸ் ஆயிரக்கணக்கான மெத்தட் இருக்கு. இவங்க ஒரு சார் நீங்க ஒரு மெத்தட் கூட கிடையாது. ஒரு நீங்க லைட் டிடெக்டர் என்பது போய், லைட் டிடெக்டர் போய் சொல்லுங்க. லைட் டிடெக்டர் தாண்டி ஒரு சார் லைட் டிடெக்டர்ங்கிறதெல்லாம் வந்து இவர்களாக திருச்சிக்கிறது. அதாவது காவல்துறையில் என்னன்னா, இந்த காவல்துறைக்கான சட்டம் வந்து 1860களில் வெள்ளையர்கள் வந்து நம்ம அடிமையாக வைப்பதற்கு காவல்துறை வைத்திருக்கிறோம். அடிப்படை அடியாட்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கு வெள்ளைக்காரன் கொண்ட சட்டத்தின் மாற்றம் அடுத்து வர அந்த மாதிரி இருக்கிற எண்ணத்துல நம்ம அடிச்சாத்தா வருகிற மனநிலை, அடித்தாத்தா இருக்கும் அப்படிங்கிற மனநிலையில காவல்துறை அணுகுமுறை வந்து வெள்ளையன் வந்து நம்ம தலையில ஏத்தி போயிட்டான். இட்ஸ் ஜீன் ப்ரோகிராம். ஒரு சொல்ல வரக்குள்ள அவசரப்படாதீங்க சார். நீங்க டெக்னாலஜி வந்து நீங்க ஒண்ணுல சாதாரணமாக நீங்கள் கணிப்பொறியை பயன்படுத்துவராக இருந்தால் கூகுள்ல போய் பயன்படுத்துங்க. அப்படி இல்லை என்றால் ஒரு புகழ்பெற்ற டிஸ்கவரி சேனல்ல சயின்ஸ் என்கிற ஒரு சாப்டர்ல வியாழக்கிழமை இரவு 9:30 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் பாருங்க என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க.
அதோட ஆச்சரியமான விஷயம், இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கப்பட்ட அமௌண்ட் எவ்வளவு கோடிகளை நவீனப்படுத்துறாங்க. அந்த கோடிகள்லாம் தேவையில்லை, எளிமையான முறை உளவியல் சார்ந்த விஷயத்தில் வெற்றிகரமாக முடியுங்கிறதுக்கு ப்ரூஃப் அப்படி எவிடன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இந்த 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 ஆள் வந்து விசாரணைக்குள்ள வந்து உள்ள கூட்டிட்டு போய் நேரடியாக உட்கார வைத்து சயின்டிபிக்காக விசாரித்து அந்த ப்ரூஃபை கண்டுபிடித்ததற்கான முறைகள்லாம் இருக்கிறது. அதை அடாப்ட் பண்ணுவதற்கான மனநிலையில, ஏன்னா நாம் காவல்துறை எனக்கு ஒரு அடிமை கிடைச்சிட்டா, அந்த அடி கிடைச்சிட்டா, ஒரு மனித நேயத்தோட வாங்க உட்காருங்க பேசுங்க அப்படி அணுகுமுறை எல்லாம் மாறி தான் வந்து ஏதோ எஜமானர்களோட கைகூலிகள் என்ற மனநிலை இருக்கிறது. அந்த மனநிலை தாண்டி நானும் ஒரு காவல் நிலைய, நானும் ஒரு குடிமகன், நீ ஒரு சக குடிமகன், அந்த சக குடிமகன் அணிமுறையில் அணுகுமுறையோடு ஒரு மனித மாண்போடு அணுகுமுறை மாறணும். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு